வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 10 நாட்கள் துவார தரிசனத்திற்காக பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் நேற்று இரவு 12 மணி முதல் தொடர்ச்சியாக 10 நாட்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் 9 இடங்களில் 90 கவுண்டர்களில் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி பக்தர்கள் இந்த இலவச தரிசன டிக்கெட்டை பெற்றுவிட்டால் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது டிக்கெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி இந்த ஸ்லாட்டட் சௌதர்ஷன் டிக்கெட்கள் திருப்பதியில் உள்ள 9 இடங்களில் வழங்கப்படுகின்றது. அதன்படி திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இந்திரா மைதானம், இசட்பி ஹை ஸ்கூல், ராமநாயுடு ஸ்கூல், ஜிபி ஹை ஸ்கூல், ஸ்ரீ ராமச்சந்திரா புஷ்கரணி ஆகிய 9 இடங்களில் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக 90 கவுண்டர்கள் மூலமாக பக்தர்களின் கூட்டத்திற்கு தகுந்தாற்போல் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் உடனுக்குடன் ஸ்லாட்டட் சௌதர்ஷன் டிக்கெட்களை வழங்கி வருகின்றன. மற்ற பக்தர்கள் இந்த தரிசன டிக்கெட்டை பெற்றுவிட்டால் குறிப்பிட்ட நேரத்திற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே திருமலையில் மலையேற அனுமதி வழங்கப்படுகிறது என்பதால் பக்தர்கள் இதற்கு தகுந்தாற்போல் தங்களது திருமலை பயணத்தை திட்டமிட்டு திருப்பதிக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இன்று டிசம்பர் 22ஆம் தேதி இரவு 8:30 மணி நேர நிலவரப்படி 27ஆம் தேதிக்கான இரவு 9 மணி புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 6000த்திற்கு மேற்பட்ட டிக்கெட்கள் மீதமுள்ளது. 27ஆம் தேதிக்கான புக்கிங் ஸ்லாட்டில் இரவு 9 மணி, இரவு 10 மணி மற்றும் இரவு 11 மணி ஆகிய புக்கிங் ஸ்லாட்கள் சென்று கொண்டுள்ளது. இந்த 27ஆம் தேதிக்கான அனைத்து டிக்கெட்களும் வழங்கப்பட்டவுடன் தொடர்ச்சியாக 28ஆம் தேதிக்கான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் தொடர்ச்சியாக வழங்கப்படும். அனைத்து டிக்கெட்களும் வழங்கப்பட்ட பிறகு கவுண்டர்கள் அனைத்து மூடப்படும். பின்பு திருப்பதி ஏழுமலையான இந்த 10 நாட்களில் தரிசன டிக்கெட் இல்லாத பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியாது. ஆனால் திருமலைக்கு சென்று பாப விநாசம், ஆகாச கங்கை, சிலாத்துரணம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு செல்லலாம். ஆனால் ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய முடியாது என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. முடிந்த அளவுக்கு பக்தர்கள் திருப்பதியில் தங்களது தங்கும் விடுதிகளை தேர்வு செய்து தங்கிக் கொண்டு தரிசனத்திற்கு வருமாறு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஏனென்றால் திருமலையில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் பக்தர்களுக்கு போதுமான தங்குமறை கிடைக்காது என்பதால் பக்தர்கள் முடிந்த அளவுக்கு திருப்பதியிலேயே தங்களது தங்குமறைகளை முன்பதிவு செய்து கொண்டு திருப்பதியில் தங்கி தங்களது தரிசனத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. பக்தர்கள் இதனை கருத்தில் கொண்டு தங்களது திருமலை பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொடு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.